எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் ஃபைனான்ஷியல் சொல்லக்கூடிய நிதியாண்டு 2025-26 ஆண்டுக்கான யூனியன் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணாங்க. அப்படி பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக சில விஷயங்களும் அவங்க அறிவித்தாங்க. அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிறது டிடிஎஸ் லிமிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் சீனியர் சிட்டிசன் டபுள்டு. இது சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதல்ல 50,000 வரைக்கும் தான் த்ரெஷோல்ட் லிமிட் இருந்தது. அது அப்படியே டபுள் ஆக்கி 1 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க் அல்லது பிரைவேட் செக்டர் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆகட்டும், ஆல் டுகெதராக 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் 2025-26 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1 லட்சத்தை தாண்டும் தருவாயில் அதுக்கு அப்ளிகபிள் டேக்ஸ் சொல்லக்கூடிய 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது டிடிஎஸ் லிமிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் நான் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹைக்கட். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இந்த ஃபினான்ஷியல் சொல்லக்கூடிய 2024-25 த்ரெஷோல்ட் லிமிட் டிடிஎஸ் லிமிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 40,000 இருந்தது. அது 40,000 50,000 உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சொல்லக்கூடிய 2025-26 இந்த த்ரெஷோல்ட் லிமிட் 50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் பெரிய அளவுக்கு த்ரெஷோல்ட் லிமிட்டை உயர்த்தாத போதிலும் ஓரளவுக்கு உயர்த்திருக்காங்க. இதெல்லாம் எஃபெக்டிவ் டேட்டுன்னு பார்க்கும்போது 1 ஏப்ரல் 2025. அடுத்தது செக்ஷன் 87A டேக்ஸ் ரிபேட் எதுக்கெல்லாம் பொருந்தாது, எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு இந்த செக்ஷன் 87A டேக்ஸ் ரிபேட் பொருந்தாது, அப்ளிகபிள் இல்லைன்ற சொல்லியிருக்காங்க. இது தவிர லாட்ரி இன்கம் மற்றும் இந்த ரேஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுற இன்கம் இதுக்கும் செக்ஷன் 87A டேக்ஸ் ரிபேட் பொருந்தாது, இது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிஜிசின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், எல்டிசிஜின்னு சொல்லக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கும்போது எந்தவித மாற்றம் கொண்டு வரல. ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ஃபினான்ஷியல் 2024-25 என்ன அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே தான் ஃபினான்ஷியல் 2025-26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.50% இருக்குது. இதே தான் ஃபினான்ஷியல் 2025-26 இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் த்ரெஷோல்ட் லிமிட் உதாரணத்துக்கு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1.25 lakhs வரைக்கும் ஃபினான்ஷியல் எக்ஸம்ப்டட் இருக்குது. ஒருவேளை ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.25 lakhsக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.25 lakhs ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது. அந்த த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸிட் ஆகும்போது எவ்வளோ எக்ஸிட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது டிடிஎஸ் லிமிட் ஃபார் டிவிடெண்ட் இன்கம் ஹைக்கிட். இதுக்கு முன்னாடி த்ரெஷோல்ட் லிமிட் 5,000 இருந்தது. அதாவது ஃபைனான்ஷியல் 2024-25 வரைக்கும் அது 5,000 இருந்தது. அதை 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க, டபுள் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு நபர் ஷேர் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் வாங்கி அது மூலமாக கிடைக்கப்பட்ட டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு 10,000 வரைக்கும் அவர் டிடிஎஸ் கட்ட தேவையில்லை. 10,000 தாண்டும் தருவாயில் டிடிஎஸ் அப்ளிகபிள். ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் பல பேருக்கு இந்த பேரே மறந்து போயிருக்கோம். ஏன்னா நியூ டேக்ஸ் ரிஜிமில் தான் இப்போ நிறைய சலுகை அறிவிச்சதுனால எல்லாரும் அதில் தான் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் செக்ஷன் 80C இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஃபேவரட் செக்ஷன்ஸ் அமங்ஸ்ட் த டேக்ஸ் பேஸ். டேக்ஸ் பேஸ் இடையே செக்ஷன் 80Cன்றது ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலில் மேக்ஸிமம் அமௌண்ட்டான 1.5 லட்சம் வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துருக்காங்களா? ஃபினான்ஷியல் 2025-26 பார்க்கும்போது எந்தவித மாற்றம் இல்லாமல் அதே 1.5 லட்சம் தான் ஒரு ஃபினான்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் நியூ டேக்ஸ் ரிஜிம் தான் ஆப் பண்ணியிருக்காங்க. அதப்படி தான் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவறு கிடையாது, நல்ல விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஐடியாவே இல்லாமல் போயிடும் நியூ டேக்ஸ் ரிஜிமில். ஓல்டு டேக்ஸ் ரிஜிமை ஆப் பண்ணவங்களுக்கு அவங்க ஃபோர்ஸ் டு இன்வெஸ்ட் அந்த கேட்டகரி கீழே வருவாங்க.
நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு வாங்க. லாங் ரனில் பெரிய கார்பஸ் வரும், அது பின்னாடி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.